ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான், அதுக்கு எப்படியெல்லாம் கிரகங்கள் துணை புரியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் மனிதர்களோட சரிவை எப்படி சந்திக்கிறாங்க, அதுக்கும் கிரகங்கள் துணை புரியுங்கிறது உண்மையாக இருந்தால் கூட இந்த தடவை பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தாலே கிட்டத்தட்ட வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். அதில் எப்படி பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தில் சூரியன் 3, 6, 10, 11 இருந்தாலே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துருவாங்க. அவங்க எந்த வகையில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. இந்த 3, 6, 10, 11 சூரியன் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணப்பிரச்சனை இருக்காது. தொழில் ரீதியாக அவங்க வெற்றி பெற்றுறாங்களா வெற்றி பெறலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அடுத்தது 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்து அந்த 3ஆம் அதிபதியும் சூரியனும் சேர்ந்து இருந்தாலும், அல்லது இந்த 3ஆம் அதிபதியும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ தொடர்பு பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி சில விதிகள் சொல்லப்படுது. இது ஆரம்பகால புக்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. லேசாக ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அது அப்படி இருந்தால் அது அப்படிதாங்கிற மாதிரியே கொண்டுட்டு போயிடுறாங்களே தவிர இது எல்லா விதிகளுக்கும் பொருந்துறதில்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏன்னா 3ஆம் இடம் தான் தைரியம். 3ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முயற்சி பண்ணுறவர்கள் பார்த்திங்கன்னா கடுமையாக பல தடவை தோத்தா கூட பார்த்திங்கன்னா கடைசியாகவும் ஜெயிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பை அந்த வருத்தி வேலை பார்க்குறவங்களும், மனசுக்கு புத்திசாலித்தனமான விஷயங்கள் அப்ரோச் பண்ணுறவங்களும், கால சூழ்நிலைகள் சரியில்லாமல் தோற்றால் கூட அவங்களுக்கு கடைசி கட்டத்தில் வெற்றி கிடைக்கும். அதுதான் விதியை வெல்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்து சூரியன் கண்டிப்பாக பயன்படும். பொதுவாகவே சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தான் பயணிப்பாங்க. அடுத்தது தைரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. தைரியம்னா எல்லாரையும் கை நீட்டி அடிச்சிடறதுக்கு பேர் தைரியம் கிடையாது. எடுக்கிற கொள்கையில் உறுதியாக நிற்கிறது, எடுக்கிற முடிவுகளில் உறுதியாக நிற்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு லேசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. அடுத்தது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதை முடிச்சுக்குவாங்க. சில பேர் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஏன் நம்மளோட முயற்சி தோத்துச்சு அப்படின்னு பார்த்து யோசிப்பாங்க. அது ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன மாற்றணும்னு சொல்லிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா இதை ட்ரேடு சைக்கிளும்பாங்க. ஏற்றமும் இறக்கமும் நிறைந்திருக்கும் வியாபாரத்தில். அப்போ பார்த்திங்கன்னா இது எங்கே ஃபெயிலியர் ஆகுது என்ன இல்லை அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அச்சீவ் பண்ணி வெற்றி பெறுவாங்கள்ல. இதை சொல்கிறது தான் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது உறுதி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் இடத்து சூரியனும் 3ஆம் அதிபதியும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று முன்வைக்கப்படுது. இது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா அது ஒரு ஸ்டார்டிங் தான். விதி ஒன்று தான் இருக்குமே தவிர விதி விலக்குகள் பல இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். சிம்ம லக்னத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது அது சூரியன். இந்த சூரியன் 3ஆம் இடத்தில் இருந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட, துலாம் ராசிங்கிறது சிம்மத்துக்கு 3ஆம் இடம். அந்த இடத்துல சூரியன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீச்சமாயிடும். அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே வெற்றி தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். அவங்க எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்குமா, இல்லை வேறு எந்த மாதிரி வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். 3ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா தைரியத்தை தாண்டி கம்பீரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சூரியனுங்கிறது கம்பீரத்தை குறிக்கக்கூடியது இல்லை. அடுத்தவங்களோட வெற்றியில் பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களோட குடைகளுக்கு கீழே அந்த நிழலில் போய் சூரியன் நிற்க விரும்பாது. ஆனால் இந்த சூரியன் சிம்ம லக்னமாக இருந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் அந்த இடத்துல சூரியன் நீச்சமாகிறதுனால சூரியனுடைய தன்மையில் நிறைய மாறுபாடுகள் வரும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு ஜெயிச்சா போதும், இதுக்கு என்னத்துக்கு பெரிய லட்சியங்கள்லாம் வச்சுக்கணும், என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. அப்போ 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்து அது நீச்சமாக இருந்தால் அப்போ அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வரும். அப்போ சூரியன் கம்பீரத்துக்கு அதிபதினா, கம்பீரத்தை விட்டு கொடுத்தா பரவாயில்ல, ரொம்ப இறங்கி விட்டு கொடுத்து நமக்கு தேவை வெற்றி தானே, நம்ம எதுக்கு நம்மளோட கம்பீரத்தையும் நம்மளோட திறமையும் கொண்டு போய் அங்கே காமிக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்துடும் இல்லையா. அதனால் அப்படி எடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 3ஆம் அதிபதியும் சூரியனும் சம்பந்தப்பட்டிருந்தால், 3ஆம் இடமும் சூரியனும் சம்பந்தப்பட்டால் எப்போதும் வெற்றியா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். இதையே சிம்ம லக்கணத்தை உதாரணமாக வச்சு பார்ப்போம். 3ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். பொதுவாக சுக்கிரன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சூரியனை ஒட்டி 60 டிகிரிக்குள்ளே தான் பயணிக்கணும். அந்த 2 ராசிக்குள்ளே தானே கண்டிப்பாக பயணிக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்து இருந்தால், சூரியன் 3ஆம் இடத்துல இருக்குது, 3ஆம் அதிபதியும் அதோடு
சேர்ந்துருக்கு, கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு எடுக்கலாமன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றின்னு எடுக்க முடியாது. ஏன்னா சூரியனோடு சேரக்கூடிய கிரகங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அஸ்தங்கம் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட டிகிரி, குறைந்தபட்சம் 6 டிகிரி, அதிகபட்சம் 10 டிகிரி. அப்போ 10 டிகிரிக்கு அந்தாண்ட இருந்ததுன்னா 8 டிகிரி தள்ளி இருந்ததுனால தான் இந்த இடத்துல சூரியனை சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது சுக்கிரன் பாதிப்படையாமல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சிம்ம லக்கணத்துக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு மட்டுமே உரிய கிரகம் அல்ல, 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். அப்போ சிம்ம லக்கணமாக இருந்து சூரியனும் சுக்கிரனும் இந்த இடத்துல சொல்கிறோம் இல்லையா, சூரியனும் 3ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த 3ஆம் அதிபதியும் சுக்கிரனும் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்து நெருக்கமான பாகையில் இருந்தால் அவர்கள் வேலை வாய்ப்பில் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேலை செய்ய முடியாத சூழலில் இருப்பாங்க. எது கொடுத்தாலும் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை தெரிஞ்சிருக்கும், திறமை இருக்கும், தொழில் இருக்கும், இடைவிடாத உழைப்பு இருக்கும். ஆனால் இது மூலமாக இதை நம்ம தொடர்ந்து நிலைநிறுத்தி செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அதனால் 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் நல்லது தான். அந்த 3ஆம் இடத்து சூரியனோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சேர்ந்து இருந்தால் கூடுமான வரைக்கும் சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்து இருந்தாலும் அது கிட்டத்தட்ட பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். அடுத்தது 3ஆம் அதிபதியும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இது இப்படி தான் போயிட்டே இருப்பாங்களே தவிர அதில் என்னென்னலாம் மைனஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண மாட்டாங்கல்ல. சரி, இப்போ சிம்ம லக்கணத்துக்கு எடுத்துப்போம். சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்துருந்தால் சுக்கிரன் அஸ்தமாகினா தொழில் ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சூரியன்லேருந்து அந்த 3 ராசிகளுக்குள்ளே 60 டிகிரிக்குள்ளே தான் சுக்கிரன் இருந்தாகணும். அதனால் அந்த பாயிண்ட்டை விட்டுடும். அடுத்தது இப்படி எடுத்துப்போம். சூரியன் இப்போ தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துப்போம். தனுசு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சனி. சூரியனும் சனியும் கடுமையான பகை கிரகம். இந்த இடத்துல தனுசு லக்கணமாக இருந்து 3ஆம் இடத்துல சூரியன் சனியும் சேர்ந்து இருந்தால் என்ன பண்ணால் கண்டிப்பாக பாதிக்கப்படும். தொழில் கடுமையாக பாதிக்கப்படும். எந்த தொழில் செஞ்சாலும் அதை இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்கிறதுங்கிறது பெரிய போராட்டமாக இருக்கும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி கோடீஸ்வரன் ஆகுறீங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும், இவங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆகலையா, இந்த கிரக சேர்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகிடுவீங்க. இப்படி என்ன பண்ணுறது, ஷார்ட்ஸை போடுறது. இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு யாராவது பார்க்க வருவாங்களே, என் ஜாதகத்தில் இருக்குது சார் அப்படின்னு பார்க்க வந்தாங்கன்னா நீங்கள் ஆகிடுவீங்க சார் அப்படி இப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக பணத்தை கொடுத்துருவீங்க. இதுக்காக நடக்கக்கூடிய சில விஷயந்தான் இந்த ஜோதிடம் வணிகமயமாகும் போது இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதிகள் இருக்குது. அந்த விதிகளை மட்டுமே அப்படி பிடிச்சிட்டு போகக்கூடாது, விதி விலக்குகளும் இருக்குங்கிறதுக்கு இந்த 2 உதாரணத்தை சொல்லிடுறேன். பொதுவாக இது நெகட்டிவ்காக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. உங்கள் லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன் எங்கே இருந்தாலும் அது நல்ல பலனை தான் கொடுக்கும். சிம்ம லக்கணமாக இருந்ததுன்னா 3ஆம் இடத்துல அது நீச்சமாயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சரலக்கணங்களாக இருக்கிற பட்சத்தில் 11ஆம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறதுனால அதை அந்த சூரியன் பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது. பொதுவாகவே 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் எப்படி இருந்தாலும் நல்ல பலன் தான். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் நல்ல பலனை தான் கொடுக்கும். அதுக்கு பெரிய மாற்று கருத்தெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூரியனுக்கு குருவோட பார்வை கிடைத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதை நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். அதுதான் சொல்லுவாங்க சுபக்கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறாங்க. சில நேரங்களில் சூரியனுக்கு செவ்வாயோட பார்வை கிடைக்கிறது கூட நல்லது தான். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது தான் மைனஸை தவிர சூரியனுக்கு செவ்வாயோட பார்வை கிடைக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது தான் நல்ல பலனை கொடுக்காதே தவிர சுக்கிரனுக்கு குருவோட பார்வையும் குருவுக்கு சுக்கிரனோட பார்வை கிடைக்கிறதும் நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலே அவங்க கண்டிப்பாக இலக்குகளில் வெற்றி அடைந்து விடுவார்கள் அப்படின்னு எடுக்க முடியாது. அந்த சூரியனோட தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது 3ஆம் அதிபதியும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் அவங்க எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி அளவுக்கு தொழிலில் சாதிச்சிடுவாங்கன்னு முடிவெடுக்காமல் சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்குது, அஸ்தங்கம் ஆயிருக்கா என்னன்னு பார்க்கணும். அதே போல் 3ஆம் அதிபதியும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருக்கான்னு பார்க்கும்போது இது எல்லா கிரகங்களுக்கும் சாத்தியம் அல்ல அப்படிங்கிறத மனசில் வச்சு பார்த்தா தான் இது எந்த அளவுக்கு வெற்றி தரும். கண்டிப்பாக சூரியன் வெற்றி தரும். உங்களுடைய லக்னம் என்ன, அதுக்கு பாதகஸ்தானம் என்ன, சூரியனோட பொசிஷன் என்ன, இதையெல்லாம் பார்த்து முடிவு பண்ணும். மற்ற கிரகங்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.